இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் டிசம்பர் 13ஆம் தேதி 2024 வெள்ளிக்கிழமை, குரோதி வருடம், கார்த்திகை மாதம் 28ஆம் திருநாள். இன்றைய நாள் திருக்கார்த்திகை தீபம், பரணி நட்சத்திரம், மேஷராசி, திரையோதசி திதி. ரொம்ப முக்கியமான திதிகளில் திரையோதசி திதியும் ஒன்று. இன்றைய நாள் எல்லார் வீட்லேயுமே கார்த்திகை தீபம் அப்படிங்கிறது நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும். ஏன்னா தீபங்களின் ஒளி இருக்கும் பொழுது பித்ருக்கள் சாந்தி அடைவாங்க. ஆக்சுவலாக அதில் ரொம்ப பெரிய ஐதீகமே அதுதான். அதே மாதிரி நிறையா பேருடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய இருள், சில பேருடைய வீட்டில் போனால் மட்டும் ஒரு மாதிரி ஸ்மெல்லு வரும். பார்த்தீங்கன்னா இது எல்லார் வீட்டிலும் இருக்காது. ஆனால் ஒரு சில பேர் உங்களுடைய நண்பர்கள் வீட்டுக்கு கூட நீங்கள் போகலாம், இல்லைன்னா சொந்த பந்தங்கள் வீட்டுக்கு போகும்பொழுது அவங்க எதுவுமே நெகட்டிவாலாம் பண்ண மாட்டாங்க, அவங்க பாட்டு இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்மெல் வரும். அந்த என்னென்னா அந்தளவுக்கு அவங்க வீட்டில் ஒரு இறை சக்தி இல்லாமல் இருக்கிறது, அதாவது தெய்வ சக்தி இல்லாமல் இருக்கிறதுனால தான் அந்த மாதிரி ஒரு நெகட்டிவாக ஒரு விஷயம் நடக்கும். அதனால் அந்த மாதிரி வீட்கள்லாம் தயவுசெய்து வந்து நீங்கள் சொல்லலாம், 2 நாள் தீபம் போடுங்கன்னு சொன்னாவே அவங்க வீட்டில் நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த பாசிட்டிவ் எனர்ஜி கண்டிப்பாக கிடைக்கும். இதெல்லாம் சொல்லும் பொழுது பெரிய ஏற்றங்களுக்கும், அது திரையோதசி திதி அன்னைக்கு பண்ணும் பொழுது மிகப்பெரிய ஏற்றங்கள், மனநிறைவு ரெண்டும் நடக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. கன்னி ராசியில் பிறந்தவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கும் இன்றைய நாள். அதுலேயுமே இன்றைய நாள் ஹஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு லைட்டாக எஃபெக்ட் காட்டும். என்னென்னா செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். திடீர் செலவுகள், திடீர் பிரயாணங்கள், திடீரென்று மனசு ஒரு மாதிரி சஞ்சலப்படுவது, அவ்வளோதான். மற்றபடி நெகட்டிவாக ஒன்றும் நடக்காது. என்ன பண்ணலாம்? சிம்பிள், ஒரே ஒரு மோர் மட்டும் குடிச்சிட்டு போங்க. நீங்கள் நினச்சது அப்படியே கைகூடும். எந்த விதமான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் நடக்காமல் நீங்கள் தற்காத்து கொள்ளக்கூடிய நாளாக இருக்கப்படுது. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அமோகமான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா பார்க்கறக்கே அவ்வளோ நன்னா இருப்பீங்க. மனசும் சரி, உடம்பும் சரி, ஃபிட்னஸும் சரி, மிகவும் அழகாக உங்களை நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கொள்ளக்கூடிய, உங்களை நீங்கள் கரெக்டாக பாதுகாத்து கொள்ளக்கூடிய, எல்லாத்துலேயுமே ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் யாருக்குன்னு கேட்டால் நம்பர் 1 மேஷம்தான். அது நீங்கள் தான், வேறு யாரும் கிடையாது. அதுவும் பெண்களுக்கெல்லாம் இன்றைய நாள் நீங்கள் எதுவுமே கஷ்டப்படாமல் தானாகவே எல்லாம் நடக்கும். மிகவும் சந்தோஷமான, புகழ் மிக அதிகமாக வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு பிரயாணங்கள், சில பேருக்கு முக்கியமான செலவுகள், இந்த மாதிரி இருந்தாலும் சந்தோஷத்திற்கு எந்த ஒரு குறைபாடும் கிடையாது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆதிலக்ஷ்மி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு செம்மையா செலவு பண்ணுவீங்க. செலவுக்கு பஞ்சமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பஞ்சமஸ்தானத்துல கேத்து உக்காந்துருக்கு, லக்னத்துல குரு வக்கரமா இருக்காரு, வரையத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு, பரணி நட்சத்திரத்துல. பெண்களுக்காக செலவு, ஆடம்பரமான செலவு, பயணங்களுக்காக செலவு, முக்கியமான மாற்றங்களுக்காக செலவு, இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஆனால் பிரயாணத்தின் மூலியமா சந்தோஷத்தை காணக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஏ கிளாஸ் அப்படின்னு அந்த வார்த்தை யூஸ் பண்ணலாம். ஏன்னா லாபஸ்தானம் 11ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. இந்த நட்சத்திரம் வந்து சுக்கிரன், இருக்கக்கூடிய வீடு செவ்வாய், வரையஸ்தானத்துல குரு வக்ரம் பெற்றிருக்காரு. எல்லாமே உங்களுக்கு லாபமாக தான் அமையுது. என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்கும். தெய்வ அனுகிரகம், கட்டாட்சம் பிரம்மாண்டமாக இருக்கும். நண்பர்கள் மூலியமா மிகப்பெரிய ஏற்றம், தொட்டது அப்படியே லாபமாக மாறும். ஃபோன் பண்ணி ஒரு ஹெல்ப்னு கேட்டால் உடனடியே நடக்கும். மிதுனத்தில் பிறந்தவங்களுக்கு ரொம்ப பெரிய சக்சஸ் ஏற்படக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்தான லக்ஷ்மி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் கிரே நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முதல் விஷயம், ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும், ஃபேமிலிக்குள்ளே கவனமாக இருக்கணும். வேலைக்கு செல்லக்கூடிய இடத்துல சின்ன சின்ன தகராறுகள் ஏற்படலாம். நம்ம எண்ணங்களினால் சில பிரச்சனைகள் கொடுக்கலாம். இன்றைய நாள் பயணங்களில் ரொம்ப பெரிய சக்ஸஸ். சில பேருக்கு வண்டி வாகன பிராப்தம், சில பேருக்கு யோகமாக மாறக்கூடிய நாள். அதெல்லாம் ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங்கில் இருக்கீங்களோ, கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கீங்களோ, அவங்களுக்குலாம் பெரிய ஏற்றம் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த வண்டி வாகனங்கள் வாங்கி விற்கக்கூடிய ஒரு ஆட்களுக்கெல்லாம் இன்றைய நாள் பெரிய சக்ஸஸ் உண்டு. பெண்கள் இன்றைய நாள் கொஞ்சம் டாமினேஷனாக இருப்பீங்க. நீங்கள் சொன்னது தான் மற்றவங்க கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி அடம் பிடிப்பீங்க. அது என்னவே கரெக்டு தான். ஏன்னா சில விஷயங்கள் கரெக்டாக இருக்கும்பொழுது கரெக்டுன்னு ஒத்துந்தான் இருக்கணும். ப்ராக்டிக்கலி யூஆர் கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கலாம். மிகவும் வெற்றிகரமாக நாளாக இருக்கப்படுறது. வீரலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பச்சை நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும்.
சில பேருக்கு சுப செய்திகள் தேடி வரும், சில பேருக்கு இன்பச் சுற்றுலா சென்று வரக்கூடிய வாய்ப்புகள். இருக்கிற இடத்துக்கே போயிட்டு வர முடியல, இதில் இன்பச் சுற்றுலாவா சார் அப்படின்னு கேட்பீங்க. சில பேர் வெளியூர்லாம் போவீங்க, வெளியூர் போகிறவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் நிறைய பேருக்கு எதிர்பாராத தனப்பிராப்தம், சுப நிகழ்ச்சிகளுக்கான செய்தி. சில பேர் வந்து வீட்டுக்கு பத்திரிக்கைலாம் கொடுப்பாங்க, சார் மார்கழி முடிஞ்சு தை பிறந்த உடனே வந்து எங்களுக்கு கல்யாணம் சார் அப்படின்னு சொல்லி சில பேர்லாம் கொடுப்பாங்க. ஸோ பேசிக்கலி இந்த ஒரு நாளில் அற்புதமான மாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. நிறைய பேருக்கு பெரிய ஒரு ஏற்றம், எல்லா விதமான நல்ல விஷயங்களும் நடக்கக்கூடிய அற்புதமான நாள். அதுவும் வீட்டில் பெரியவங்கெல்லாம் உங்களை வந்து அவ்வளோ அளவுக்கு பாசமாக பார்த்துங்க. பாசத்துக்கு பஞ்சம் இல்லாத ராசின்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சிம்மம் தான். நீங்களும் பாசமாக கொட்டுவீங்க, மற்றவங்களும் பாசமாக உங்களை பார்த்துப்பாங்க. இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாள் வந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தலட்சுமி வழிபாடு. ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அலர்ட்டாக இருக்கணும்னு சொல்லுவோம்ல, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக அலர்ட்டாக இருக்கணும். ஏன்னா அஷ்டமத்தில் சந்திரனுடைய சஞ்சாரம். இன்றைய நாள் வந்து சின்ன சின்ன மன சஞ்சலங்கள் இருக்கலாம். இல்லைன்னா இன்றைய நாள் சிம்பிள் எக்ஸாம்பிள் சொன்னால், போய் பால் வாங்கிட்டு வா அப்படின்னு வீட்டில் சொன்னாங்கன்னா போய் பால் வாங்கிட்டு வந்தீங்கன்னா அந்த பால் கெட்டு போயிடும். ஏன் நல்ல பாலாக வாங்க தெரியாதா? பாலுக்கு எப்படி இருக்கும்னு நமக்கு தெரியுமா? அவங்க கடைக்காரன் எப்படி கொடுக்குறாங்கன்னா அதுதானே வாங்கிட்டு வர முடியும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் பிரச்சனையாகும். அதனால் லைட்டாக மன சஞ்சலங்கள் கொடுக்கும். திடீர் பிரயாணங்கள், சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு மறைமுகமான பிரச்சனைகள்லாம் வந்து தீரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. முடிஞ்ச அளவுக்கு இளநீர் சாப்பிடுங்க, மிகப்பெரிய ஏற்றங்கள் கொடுக்கும். சுவாமி வழிபாடுகளில் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு யாரெல்லாம் கல்யாணம் ஆகலையோ, யாருக்கெல்லாம் ரொம்ப நாளாக வரன் தேடி கிடைக்காமல் இருக்கோ, ஒரு 4-5 மாசமாக வந்து ஒரு வரன் பார்த்துட்டு இருக்கீங்க கிடைக்கல அப்படின்னு இருக்கீங்களா, கண்டிப்பாக நடக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் அருமையான வரன் கிடைக்கக்கூடிய பிராப்தம். சில பேர் வந்து 2ஆம் குழந்தையெல்லாம் பிளான் பண்ணிங்கன்னா 100% நடக்கும். நல்ல நண்பர்கள், நல்ல ஆத்மாக்கள், அதாவது ரொம்ப பாசிட்டிவான ஆட்களை இன்றைய நாள் நிறைய பேரை நீங்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் பிறக்கிறது. அமோகமாக இருக்குது. அதே மாதிரியே ஒரு காரியத்தை எடுத்தீங்கன்னா தடை இல்லாமல் ஜெயிக்கக்கூடிய பிராப்தமும் இன்றைய நாள் வந்து துலாத்துக்கு தான் நடக்கும். மிகவும் யோகமான நல்ல நாளாக இருக்கப்படுது. நாமகிரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். விருச்சிக ராசியில் இந்த விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, ஃபினான்ஸ் அண்ட் பேங்கிங் செக்டாரில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப நல்லா இருக்க போகிறது இந்த நாள். நிறைய பேர் வீட்டுக்கு கடன் போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். இண்டஸ்ட்ரியல் லோன் எங்கேயாரு வந்து ஒரு பிளான்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம், இன்றைக்கி கொஞ்சம் ப்ரொடக்ஷன் இன்க்ரீஸ் பண்ணலான்னு இருக்கோம், பெரிய ஆர்டர் ஒன்று வர மாதிரி காட்டின்னு இருக்காங்க. ஸோ அதனால் வந்து ஒரு பிளான்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணால் தான் வந்து பார்ட்டி வந்து பார்த்துட்டு எனக்கு அந்த ஆர்டர் கொடுப்பார் அப்படின்னு இருந்தீங்கன்னா இன்றைய நாள் கண்டிப்பாக அது நடக்கும். மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. என்னென்னா கொஞ்சம் விடாப்பிடிவாதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், எல்லார் மேலேயும் டவுட்டிங் நேச்சர் ஜாஸ்தியாக இருக்கும். அதை மட்டும் கம்மி பண்ணுங்கள், மற்றபடி பெரிய ஏற்றம் இருக்கும். துட்டுக்கு பஞ்சமே இல்லாத ராசின்னா இன்றைய நாள் விருச்சிகம் தான். துட்டுக்கு பஞ்சமே கிடையாது, அமோகமாக இருப்பீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அகிலாண்டேஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். தனுசு ராசியில் அது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு குழந்தைகளுக்காக உயிரே கொடுப்பேன் சார் நான், என் பொண்ணுக்காக அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டெல்லாம் போடுறாங்கல்ல, இப்போ அந்த மாதிரி தான் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான பாசம். பொண்ணு என்ன கேட்டாலும் பண்ணுறது. பொண்ணு இல்லைன்னா நான் இல்லை சார், என் பொண்ணு தான் சார் என் வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணுக்காக குழந்தைக்காக உயிரையே வந்து நீங்கள், அதாவது அந்த அளவுக்கு பாசமாக இன்றைய நாள் பாச மழை பொழியக்கூடிய ராசின்னா நீங்கள் தான். அதில் என்ன நடக்கும்னா ரொம்ப முக்கியமாக அந்த பாசம் அப்படிங்கிறது அவங்களுக்கு திகட்டவே திகட்டாது. இனிப்பு கூட திகட்டும், ஆனால் பாசம் திகட்டாது. இன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க, மன மகிழ்ச்சி அதிகமாக இருக்கும், நல்ல செலவு பண்ண போகிறீங்க, திவ்யமாக இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. எல்லாமே உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாமே கரெக்டாக நடக்கும். மிகவும் வெற்றிகரமான பாசமான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பல வெள்ளை. மகர ராசியில் மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு, வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும். வீடு கட்டணும்னு பிளான் பண்ணுறீங்க, ஒரு 4-5 மாதமாக உட்காந்துருக்கீங்க, ஒரு சைட்டு பிளான் பண்ணுறீங்க, சைட்டு போய் தான் இப்படி தான் கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கணும்னு பிளான் பண்ணுறீங்களா, அது நடந்து முடிஞ்சிடும். பல விதங்களில் ஏற்றங்கள் கொடுக்கும். நிம்மதியாக உங்களுடைய காரியத்தை நீங்கள் வெற்றி செய்யக்கூடிய ஜெயிக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். பணம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை பற்றி நீங்கள் பயமே பட வேண்டாம். நிலம்னு ஒரு கை வச்சுட்டிங்கன்னா அந்த டைம் வந்துருச்சுன்னா லோன் தானாக வரும், பணம் தானாக வரும், ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். சில பேருக்கு தான் அந்த யோகம் ஏற்படும். இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள் தாராளமாக இருக்கிறது. கடை போட்டு வியாபாரம் செய்யக்கூடிய யாராக இருந்தாலும் நல்லாயிருக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கெத்தாக இருக்கக்கூடிய ராசின்னா
மகரம், அதுவும் பெண்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்க போறீங்க. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன் வழிபாடு பண்ணுங்க. ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பயங்கரமான புகழ் அடையக்கூடிய ராசி இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருன்னா கும்பம் தான். அமோகமாக இருக்க பொழுது மன சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும். கொடுக்கல் வாங்கல் ஏற்றங்கள் கொடுக்கும். சாயந்தரம் 4 மணிக்குள்ள ஒரு சூப்பரான ஒரு செய்தி வரப்போகிறது. அது பார்த்து நீங்கள் அப்படியே குஷினா குஷி, ஜங்கு ஜங்குன்னு குதிக்க போறீங்க. அதுதான் உண்மை. நிறைய பேர் பிரயாணங்கள் இருக்கும். பயங்கர சந்தோஷத்தை ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொறுமையாக எல்லா காரியத்தையும் எடுத்து ஜெயிக்க போறீங்க. பேச்சில் ரொம்ப பிரம்மாண்டமா, அதாவது நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா அருவி போல கொட்டுன்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி கவிதை மாதிரி பேசுறீங்க. உங்க பேச்சுக்கு அடிமையாகாத ஆட்களே இருக்க மாட்டாங்க. ஏன்னா லக்னத்தில் ராகு, 2ஆம் இடத்தில் சந்திரன், 2 நட்சத்திரம் சூரியன், 3ஆம் இடத்தில் குரு வக்கரம் பெற்றிருக்கிறது. எல்லா நட்பு யாரெல்லாம் பிரிஞ்சு போயிருக்காங்களோ அத்தனை பேரையும் ஒன்று சேர்த்தக்கூடிய ஒரு பேச்சாக இருக்கும். குடும்பத்தில் சந்தோஷம் ரொம்ப அதிகமாக இருக்கும். பணமும் நல்லா வரும். அதனால் பயப்பட வேண்டியதில்லை. ரொம்பவுமே செழிப்பாக இருக்கக்கூடிய ராசிகள் யாருன்னா அது மீனம் தான். ஸோ இதனால் பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரொம்ப முக்கியமாக ஆதித்திருவரங்கம் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். இன்றைய நாள் பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே சக்ஸஸ், அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், லைஃப்பில் அச்சீவ்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஆகட்டும், யாருக்கு நல்லா இருக்குன்னா தர்மத்திரிகோணம் சொல்லக்கூடிய மேஷம், சிம்ஹம், தனுசு சூப்பராக இருக்குது. அருமையாக பண வரவுகள் கொடுக்கக்கூடிய ராசிகள் அப்படின்னு பார்த்தோன்னா நம்பர் 1 மீனம் தான், நம்பர் 2 கடகம், நம்பர் 3 விருச்சிகம். நினைக்கிறது எல்லாமே நல்லதாக நடக்கிறது. சுப செய்திகள், சுபகாரியங்கள், நல்ல எண்ணங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ராசிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நம்பர் 1 கும்பம், நம்பர் 2 மிதுனம், நம்பர் 3 துலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கக்கூடிய ராசிகள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மகரம், ரிஷபம், கன்னி. அவ்வளோதான். மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது. எல்லாருக்குமே நீங்கள் நினைச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கட்டும். எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.